இப்போ தனிப்பட்ட முறையில் விஜய் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. விஜய் ரசிகர்களாக நாங்கள்லாம் படம்லாம் பார்த்துருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே நம்ம விஜய் அப்படிங்கிறவர் ஒரு தனிநபர் அப்படிங்கிறத விட இந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சி என்ன மாதிரியான முன்மாதிரியை செட் பண்ணுது அப்படிங்கிறது தான். அதாவது அவர் போய் பார்க்கல, நான் அந்த கிளிப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா அவர் போய் பார்க்கல அப்படிங்கிறத விட பார்க்கல அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுற காரணங்கள், அந்த காரணங்கள் எந்த வழியே சொல்லப்படுது, இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவலாக கொடுக்காம தகவல் சொல்லப்படுகிறது. விஜய் பனையூருக்கு சென்று அடைந்து விட்டார் என்று தகவல் சொல்லப்படுகிறது. அவர் நாளைக்கு மக்களை சந்திப்பார். எப்போ 5ஆம் தேதி 7ஆம் தேதி சந்திப்பார்னு சொன்னாங்க. 11ஆம் தேதி 13ஆம் தேதி சந்திப்பார்னாங்க. அப்புறம் 17ன்னு ஒரு தேதி அப்படின்றது தகவல் வெளிவந்துச்சு. கடைசியில் தீபாவளி முடிஞ்சு பார்ப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தகவலாக நேற்று தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கரெக்டாக? அப்போ இந்த ப்ரெசிடென்ஸ், இந்த முன்மாதிரியை வைத்து விட்டால் அது விஜய் பிரச்சனைன்றது கிடையாது. நாளைக்கு விஜய் போயிட்டு வேற யாராவது இல்லை இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸை சரி இந்த காரணங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதிலே நம்மளும் அரசியல் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது அரசியல் மாண்பை ஒருபடி கீழே தள்ளுறது.